உண்மை செய்திகள். உலகில் மூளையில்லாமல் வாழும் சில விலங்குகள். உலகில் சில விலங்குகள் மூளை இல்லாமல் படைக்கப்பட்டுள்ளன. அவை பெரும்பாலும் எளிமையான வாழ்க்கை வடிவங்களை கொண்டுள்ளன. இந்த விலங்குகளுக்கு மூளை இல்லாமல் வாழ முடியுமா? இதுபோன்ற மூளை இல்லாமல் வாழும் பல விலங்குகளை பற்றி இந்த யூடியூப் வீடியோவின் பதிவை உண்டாக்கியுள்ளேன். எல்லா விலங்குகளுக்கும் மூளை இருக்கிறதா? பெரும்பாலான உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு மூளை இன்றியமையாதது. ஆனால் விலங்குகள் என்று வரும்பொழுது விஷயம் கொஞ்சம் சிக்கலானது. ஆச்சரியம் என்னவென்றால், சில விலங்குகளுக்கு மூளை இல்லை. மூளையில்லாத பெரும்பாலான விலங்குகள் கடல் விலங்குகளாகும். மனிதனுக்கு மூளை தேவை இல்லையா என்ற கேள்வியை உங்களிடமே கேட்டு விடையை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் சிந்திக்க என்ன அர்த்தம்? சில விலங்குகள் நியூரான்கள் அல்லது மூளை இல்லாமல் சிக்கலை தீர்க்கும் திறன் கொண்டது. மூளை என்பது ஒரு பரிணாம அதிசயம். மனிதன், நீங்கள் மற்றும் நான் உட்பட இந்த மைய உறுப்புக்கு உணர்தல் மற்றும் நடத்தையின் கட்டுப்பாட்டை மாற்றுவதன் மூலம் விலங்குகள் வளைந்து கொடுக்க முடியும் என்று கணிக்க முடியாத சூழலில் வளர முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு திறமை கற்றல் அல்லது நல்ல வாழ்க்கை திறவுகோலாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விலை மதிப்பற்ற மூளை உறுப்பு இல்லாத உயிரினங்கள் யாவை என்று கேட்டால், ஜெல்லி மீன்கள் மற்றும் பவளப்பாறைகள் முதல் நமது தாவரங்கள், பூஞ்சைகள் மற்றும் ஒற்றை செல் அண்டை பாக்டீரியாக்கள் வரை வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் மூளை உறுப்பு தேவையில்லை. மேலும் கற்றலில் மதிப்பு ஒருபோதும் குறையாது. மூளையற்றவர்களை பற்றிய சமீபத்திய ஆராய்ச்சி அறிவாற்றலின் இருண்ட தோற்றம் மற்றும் உள் செயல்பாடுகளை ஆராய்ச்சியாளர்கள் அதிகமாக ஆராய்ச்சி செய்துள்ளனர். மேலும் கற்றுக்கொள்வது என்றால் என்ன என்பதை மறுபரிசீலனை செய்ய நாம் அனைவரையும் கட்டாயப்படுத்துகிறது. கற்றல் என்பது அனுபவத்தின் விளைவாக நடத்தையில் ஏற்படும் ஒரு சில மாற்றங்களாகும். மேலும் நடத்தையில் மாற்றம் பல வடிவங்களில் இது வருகிறது. ஸ்பெக்ட்ரமின் ஒரு முனையில் அசோசியேட்டிவ் கற்றல் உள்ளது. டிராஃபிக் அல்லது தொலைக்காட்சியின் பின்னணி இரைச்சலை டியூன் அவுட் செய்த எவருக்கும் இது தெரிந்திருக்கும். இது திரும்ப திரும்ப வெளிப்படும் ஒருவரின் பதிலை திருப்புவதுதான் உணர்திறன் என்பதாகும். அல்லது ஃபோனில் டயல் செய்வது, அனைவரின் நம்பர்களை நினைவில் வைத்திருப்பது அல்லது பழக்கமாக்குவது ஆகியவை அடங்கும். மேலும் இணைந்த கற்றல் உள்ளது. இதில் ஒரு குறி நம்பகத்தன்மையுடன் ஒரு நடத்தையுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. ஒரு சிப்ஸ் பாக்கெட்டின் சத்தம் ஏன் நாயை ஓட வைப்பது போல அமிர்தத்தின் வாசனையும் மகரந்தச் சேர்க்கை செய்பவர்களை இனிமையான வெகுமதிக்காக உணவளிக்க அழைக்கிறது. கருத்தியல், மொழியியல் மற்றும் இசை கற்றல் போன்ற வடிவங்கள் இன்னும் உயர்ந்தவை. அவை சிக்கலான ஒருங்கிணைப்பு மற்றும் ஒருவரின் சொந்த சிந்தனையை பிரதிபலிக்கும் திறனை கோருகின்றன. அவர்களுக்கு மூளைக்குள் சிறப்பு கட்டளைகள் மற்றும் அவற்றுக்கிடையே அதிக எண்ணிக்கையிலான இணைப்புகள் தேவைப்படுகின்றன. எனவே நமது அறிவை பொறுத்தவரை இந்த வகையான கற்றல் போதுமான சிக்கலான மூளையுடன் கணினி சக்தி கொண்ட உயிரினங்களுக்கு மட்டுமே மூளை அதிகம். இருப்பினும் மூளையின் சிக்கலான தன்மை மற்றும் அறிவாற்றல் திறன் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள அனுமானமான உறவு வாழ்க்கையின் பழக்க வழக்கத்தின் குறுக்கே பார்க்கும் பொழுது அறிவாற்றல் திறன் என்பது கற்றலே நேரடியானது. கற்றலின் அடிப்படை வடிவங்களில் இது குறிப்பாக உண்மையாகும். சமீபத்திய எடுத்துக்காட்டுகள் சாத்தியமானதாக கருதப்பட்டதை நமது புரிதலை மாற்றி அமைக்கின்றது. பீட்லேட் அனிமோனுக்கு மூளை இல்லை, ஆனால் அருகில் உள்ள க்ளோன் ஃபிஷ்களுடன் மிகவும் நட்பாக இருக்கும்.
யாருக்கு மூளை தேவை என்ற கேள்விக்கு ஜெல்லி ஃபிஷ்கள், ஜெல்லி சீப்பு மற்றும் கடல் அனிமோன்கள் விலங்குகளில் ஆரம்பகால மூதாதையர்களிடையே இந்த கேள்வியை கேட்க வேண்டும். மேலும் மையப்படுத்தப்பட்ட மூளை இல்லாத பொதுவான அம்சத்தை பல விலங்குகள் பகிர்ந்து கொள்கின்றன. ஆயினும் கூட அனிமோன் தன்னுள் இருக்கக்கூடிய க்ளவுன்ஃபிஷ்களின் முன்னிலையில் சேர்ந்து வாழ பழகிக்கொள்கிறது. சாதாரண சூழ்நிலையில் அது மற்ற அனிமோன்களால் அதன் எல்லைக்குள் எந்த அத்துமீறலையும் கடுமையாக எதிர்க்கிறது. ஊடுருவும் நபர்கள் அதன் சரியான மரபணு நகல்களாக இருக்கும் பொழுது அது மீண்டும் மீண்டும் தொடர்பு கொள்வதன் மூலம் அவைகளை அடையாளம் காண கற்றுக்கொள்கிறது. மேலும் க்ளவுன்ஃபிஷ்கள் வழக்கமான ஆக்கிரமிப்பை கொண்டுள்ளது. அதிக விஷமுள்ள பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் சமீபத்தில் மூளையற்ற உயிரினங்களின் வரிசையில் சேர்ந்துள்ளது. அவை கற்றுக்கொள்ளும் திறனை வெளிப்படுத்துகின்றன. நியூரான்கள் இல்லை, பிரச்சனை இல்லை. மூளை இல்லை, பிரச்சனை இல்லை. நமது உள்ளுணர்வை மேலும் விரித்து மூளையின் நரம்பியல் கட்டுமான தொகுதிகள் கூட இல்லாத உயிரினங்களில் கற்றலுக்கான சான்றுகள் இப்போது மிக அதிகமாக உள்ளன. பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ்களும் கற்கும் ஆர்வமுள்ள கடல் விலங்கு ஆகும். மேலும் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ்கள் அதிநவீன முறையில் இருப்பதாகவும் ஒரு சமீபத்திய ஆய்வு காட்டுகின்றது. அவற்றின் 4 கண்களை சுற்றிலும் சில 1000 நியூரான்கள் மட்டுமே இருந்தாலும் அவை ஒளியின் தீவிரத்தில் ஏற்படும் மாற்றங்களை தொட்டுணரக்கூடிய பின்னூட்டத்துடன் பழைய அனுபவத்துடன் தொடர்புபடுத்தி அதற்கேற்ப கடலில் நீச்சல் வாழ்க்கையை சரி செய்ய முடிகிறது. பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ்கள் மிகவும் ஆபத்தானவை. அவைகள் சதுப்பு நிலங்கள் மற்றும் கடல்களில் ஆதிக்கம் செலுத்தும் வாழ்விடங்களை மிகவும் துல்லியமாக வழிநடத்த அனுமதிக்கின்றது. மேலும் விஷ வேட்டையாடுபவர்களாக பாக்ஸ் ஜெல்லி மீன்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. ஸ்லைம் மோல்ட்ஸ் என்பது ஒரு புரோட்டோசோவா, ஒரு செல் உயிரினமாகும். புரோட்டோசோவா குழுவைச் சேர்ந்த ஒற்றை செல் உயிரினங்கள் தொடர்பற்றவையாக இருந்தாலும் அவை ஸ்பாஞ்சுகளுடன் சேர்ந்து வாழ்கின்றன. சமீபத்தில் டிவியில் ஜாம்பி உருவாக்கும் ஒட்டுண்ணிகள், அதாவது ஜாம்பி மேக்கிங் பாரசைட்ஸ் என்று பிரபலப்படுத்தப்பட்டு மூளை இல்லாதவர்கள் எதை சாதிக்க முடியும் என்பது பற்றிய ஒரு குறிப்பிட்ட கேஸ் ஸ்டடியையும் டிவியில் வழங்கினார்கள். நேர்த்தியான சோதனைகள் உணவுக்கான வழிமுறைகளை நினைவில் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் உணவு தேடுவதை தெரிவிப்பதற்கு கடந்த கால அனுபவத்தை பயன்படுத்துவது மற்றும் சத்தான வெகுமதிகளை தேடி கசப்பான காஃபினை புறக்கணிக்க கற்றுக்கொள்வது வரையிலான அறிவாற்றல் தந்திரங்களின் தொகுப்பை ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது ஆவணப்படுத்தியுள்ளனர். மூளையற்ற சிந்தனையாளர்களில் தாவரங்களையும் அதிகமாக சேர்க்கலாம். வீனஸ் ஃப்ளைட்ராப்ஸ், அதாவது பூச்சி பிடிக்கும் தாவரம், புத்திசாலித்தனமான சென்சார்களை பயன்படுத்தி உயிருள்ள பூச்சி இரைகளின் தொடுதல்களை நினைவில் வைத்து கொண்டு அவைகள் கணக்கிடுகின்றன. இந்த தாவரங்களின் பொறிகளை மூடுவதற்கும் சத்தான உணவை உறுதி செய்யும் போது மட்டுமே செரிமானத்தை தொடங்குவதற்கும் இவைகள் அனுமதிக்கின்றன. குறைவான கொடூரமான உதாரணங்களில் உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் தொட்டால் சுருங்கி செடி, அதை ஷேம் பிளான்ட் மைமோசா பூடிகா என்றும் கூறலாம். அது தன் உடல் உபாதைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதன் இலைகளை சுருட்டி விடுகிறது. இது ஒரு ஆற்றல் மிக்க விலை உயர்ந்த செயலாகும். இருப்பினும் அதனால் தான் மீண்டும் மீண்டும் தவறான தொடல்களை புறக்கணிக்க பழகிக்கொள்ள முடியும். இதற்கிடையில் அத்தியாவசிய சூரிய ஒளியுடன் இருக்கும் தோட்டப்பட்டாணி ஒரு மென்மையான தென்றலை தொடர்புபடுத்த கற்றுக்கொள்ளலாம் என்றாலும் இந்த கண்டுபிடிப்பு இதுவரை யாராலும் கேள்வி கேட்கப்படவில்லை. இந்த ஆராய்ச்சி, விஞ்ஞானம் மற்றும் தத்துவம் பற்றிய விவாதம் முடிவுகள் தாவரங்களை அறிவாற்றல் மற்றும் புத்திசாலித்தனமான முகவர்களாக கருதுவதற்கு அழைப்புகளை உந்துகின்றன. நீங்கள் ஒரு தொட்டால் சுருங்கி அல்லது வெட்கி தாவரத்தின் இலைகளை தொட்டால் அவை மூடப்பட்டு சில நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கின்றது. நான் இது எப்படி என்று பெரிதாக யோசிக்கிறேன். அப்படியானால் கற்றல் என்பது மூளை உள்ளவர்களின் ஒரே மாகாணம் அல்ல, அல்லது ஒருவரின் அடிப்படையும் கூட அல்ல. மூளை இல்லாதவர்களின் புலனுணர்வு திறனுக்கான
சான்றுகள் தொடர்ந்து குவிந்து வருவதால் உணர்வு, சிந்தனை மற்றும் நடத்தை ஆகியவற்றின் உயிரியல் பற்றிய ஆழமான உணர்வுகளை இது சவால் செய்கின்றது. நோசிசெப்ஷன், அதாவது வலி உணர்வை பற்றிய நமது புரிதலின் சமீபத்திய முன்னேற்றங்களைப் போலவே அறிவியலுக்கு அப்பால் நெறிமுறைகளிலும் தாக்கங்கள் சென்றடைகின்றன. எடுத்துக்காட்டாக, விலங்கினங்களைப் போன்ற தேவையான மூளை கட்டமைப்புகள் இல்லாவிட்டாலும் மீன் வலியை உணர்கிறதா? ஆம் என்கிறார் ஆராய்ச்சியாளர்கள். குறைவான நியூரான்களின் வரிசையில் எளிமையான ஏற்பாடுகளுடன் பூச்சிகளை பற்றிய சிந்தனை உங்களுக்கு என்ன? அவைகள் வலியை உணர்கின்றதா? ஒருவேளை உணரலாம். அத்தகைய உயிரினங்கள் நமக்கு பரிச்சயமில்லாத வழிகளில் கற்றுக்கொள்ளவும் உணரவும் முடிந்தால் நமது பொழுதுபோக்கு, ஆராய்ச்சி மற்றும் சமையல் முயற்சிகளில் நாம் இந்த உயிரினங்களை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதை பற்றி நீங்கள் சிறிதளவாவது எண்ணுகிறீர்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக, இந்த ஆர்வமுள்ள மற்றும் மாறுபட்ட வாழ்க்கை வடிவங்கள், மூளை கட்டமைப்புகள் பரிணாமத்தின் படைப்பு சக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். உயிரினங்களில் மிகவும் மேல்வரிசையில் உச்சியில் இருக்கும் மனிதனாகிய நாம் என்ன நினைக்கின்றோம்? நாம் அடிக்கடி கருதப்படும் எண்ணங்களை பற்றி சிந்திக்க மற்ற உயிரினங்கள் நம்மை அழைக்கின்றன. மேலும் மற்ற உயிரினங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்வதில் உள்ள உள்ளார்ந்த மதிப்பை பற்றி நமக்கு நினைவூட்டுகின்றன. மூளையில்லாமல் உயிரினங்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் அவற்றின் சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றியமைகின்றன என்பதுதான் கேள்வி. மூளையில்லாத பல விலங்குகள் எவையென்றால் பவளப்பாறைகள், கடல் அனிமோன்கள், சீப்பு ஜெல்லிகள், ஹைட்ராக்கள், ரோட்டிஃபர்கள் மற்றும் வட்டப்புழுக்கள், ஜெல்லி மீன்கள், பவளப்பாறைகள், பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் மூளையில்லாமல் நன்றாகவே வாழ்கின்றன. உணர்திறன் மற்றும் பரிணாம சூழலியல் ஆய்வகத்தில் இயக்குனர் பல்வேறு உயிரினங்களின் கற்றல் எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் இதன் பரிணாமத்தை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். முதலில் கடல் ஸ்பாஞ்சுகள், அதாவது பாசிகள் என்றும் கூறப்படலாம். இந்த கடல் பாசிகள் தாவர வகையை சேர்ந்தது இல்லை. கடல் பாசிகள்தான் தாவர வகையை சேர்ந்தது. கடல் ஸ்பாஞ்சஸ் ஒருமைப்படுத்தப்பட்ட நரம்பு மண்டலம் உட்பட உண்மையான திசுக்கள் மற்றும் உறுப்புகள் இல்லாத எளிய பல செல்லுலார் உயிரினங்கள் ஆகும். அவற்றின் உடல் ஒரு நுண்துளை அமைப்பால் ஆனது. கடல் ஸ்பாஞ்சஸ் நுண்ணிய உடல் அமைப்பை பயன்படுத்தி தண்ணீரிலிருந்து ஊட்டச்சத்துக்களை வடிகட்டி உயிர் வாழ்கிறது. சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு வினைபுரியும் வகையில் நரம்பு மண்டலத்தை விட செல்லுலார் தகவல் தொடர்புகளை கடல் ஸ்பாஞ்சஸ் சார்ந்துள்ளன. அடுத்தபடியாக ஜெல்லி மீன்கள். ஜெல்லி மீன்கள் மூளைக்கு பதிலாக ஒரு எளிய நரம்பு வலையை கொண்டுள்ளது. இது பரவலாக்கப்பட்ட நெட்வொர்க் சுற்றுச்சூழல் தூண்டுதல்களுக்கு வினை புரிய உதவுகிறது. ஆனால் அவை சிக்கலான செயல்திறன்களை கொண்டிருக்கவில்லை. இவற்றின் இயக்கங்கள் மற்றும் எதிர்வினைகள் பெரும்பாலும் பிரதிபலிப்புத்தன்மை கொண்டவை. ஜெல்லி ஃபிஷ்களுக்கு மையப்படுத்தப்பட்ட மூளை இல்லாமல் தூண்டுதல்களுக்கு பதிலளிக்க அனுமதிக்கும் நரம்பு வலையை வைத்திருக்கும். அவை துடிக்கும் சுருக்கங்கள் மூலம் நகர்கின்றன மற்றும் இரையை பிடிக்க தங்கள் கூடாரங்களை பயன்படுத்துகின்றன. அடுத்தபடியாக கடல் அர்ச்சின்கள். இந்த கடல் விலங்கு மையப்படுத்தப்பட்ட மூளை இல்லை, ஆனால் ஒருங்கிணைப்புக்கு பரவலாகப்பட்ட நரம்பு வளையம் உள்ளது. அவை இயக்கத்திற்கான குழாய், அடி மற்றும் கனமான ஷெல் ஆகியவற்றை கொண்டுள்ளன. அடுத்தபடியாக தட்டைப்புழுக்கள். ஒரு ஜோடி நரம்பு கேங்லியானுடன் எளிய நரம்பு மண்டலம் கொண்டுள்ளது, ஆனால் உண்மையான மூளை இல்லை. அவை இழந்த கால்களை மீண்டும் உருவாக்குகின்றன மற்றும் இயக்கம் மற்றும் உணவளிக்க குழாய் கால்களை பயன்படுத்துகின்றன. இவை ஏணி நரம்பு மண்டலம் எனப்படும் எளிய நரம்பு மண்டலத்தை கொண்டுள்ளன.
இதில் ஒரு ஜோடி நரம்பு வடங்கள் மற்றும் நரம்புகளின் வளைய அமைப்பு ஆகியவை அடங்கும். அவை ஒரு அடிப்படையான பெருமூளை கும்பலை கொண்டிருக்கும். அடுத்தபடியாக சிப்பிகள். மைய மூளை இல்லை, ஆனால் நரம்பு மண்டலம், உள்ளுறுப்புகள் மற்றும் இதயம் உள்ளது. அவைகள் சுற்றுச்சூழல்களை அடையாளம் கண்டுகொண்டு தங்கள் வாழ்க்கையில் பல முறை பாலினத்தை மாற்றவும் முடியும். மண்புழுக்கள் மூளையில்லாத மிகவும் பொதுவான நில உயிரினங்களில் ஒன்றாகும். அடுத்தபடியாக கடல் வெள்ளரிகள். ஒரு பரவலாக்கப்பட்ட நரம்பு வலை மற்றும் மைய மூளை இல்லை. அவர்கள் தங்கள் சூழலுக்கு நகர்த்த முடியும், பதிலளிக்கவும் உதவுகிறது. இந்த கடல் வெள்ளரிகள் லோகோமோஷன் மற்றும் உணவுக்காக குழாய் கால்களை பயன்படுத்துகின்றன. நட்சத்திர மீன்களைப் போலவே கடல் வெள்ளரிகளும் மூளை இல்லை. பதிலுக்கு எளிமையான நரம்பு வலை அமைப்பு உள்ளது. சிக்கலான அறிவாற்றலை காட்டிலும் உணர்வின் அடிப்படையில் செயல்படுகின்றன. அடுத்தபடியாக போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார் என்று அழைக்கப்படும் ஒரு கடல் விலங்கு. இந்த கடல் விலங்கு மற்ற கடல் விலங்குகளைப் போலல்லாமல் மூளை, செவுள்கள் அல்லது எலும்புக்கூடுகள் எதுவுமே இல்லை. இருந்தபோதிலும் இவை தன்னுடைய வாழ்க்கையை செவ்வையாக வாழ்கின்றன. அடுத்தபடியாக நாம் பவளப்பாறைகளை பற்றி பார்க்கலாம். ஜெல்லி மீன்களைப் போலவே பவளப்பாறைகளும் மூளையில்லாமல் மையப்படுத்தப்பட்ட நரம்பு வலையை கொண்டுள்ளன. அவை முதன்மையாக நீரோட்டங்கள் மற்றும் ஒளியால் பாதிக்கக்கூடும் உயிரினங்கள் ஆகும். இருந்தபோதிலும் இவைகள் தோன்றி 50 மில்லியன் ஆண்டுகள் ஆகியும் இன்றும் கடற்கரையில் பவளப்பாறைகள் அதிகமாக வாழ்கின்றன. அடுத்தபடியாக சி அனிமோன்கள். இவற்றுக்கு உண்மையான மைய நரம்பு மண்டலம் இல்லை, ஆனால் மூளையும் இல்லை. எளிய நரம்பு வலைகளுடன் படைக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் இந்த நரம்பு வலையுடன் உதவியுடன் இரையை பிடிக்கின்றன, அதிகமாக வாழ்கின்றன. இந்த கடல் அனிமோன்கள் தன்னுடன் சேர்ந்து ஒரு கிளவுன் ஃபிஷ் என்ற மீனை தன்னுடன் வைத்திருக்கிறது. அந்த கிளவுன் ஃபிஷ்கள் இதை பாதுகாக்கின்றன. இந்த கடல் அனிமோன்களை பாதுகாக்கின்றன. கடல் அனிமோன்கள் அந்த மீன்களை பாதுகாக்கின்றன. அடுத்தபடியாக ஸ்டார் ஃபிஷ் எனப்படும் நட்சத்திர மீன். நட்சத்திர மீன்களுக்கும் மூளை இல்லை. அதற்கு பதிலாக ஒரு நரம்பு வளையம் கைகளில் நீட்டிக்கொண்டிருக்கின்றன. இந்த ஏற்பாடு அடிப்படை இயக்கங்களை ஒருங்கிணைக்கவும் சுற்றுப்புறங்களில் உள்ள தூண்டுதல்களுக்கு பதிலளிக்கவும் அனுமதிக்கின்றது. அவை மூளையுடன் தொடர்புடைய சிக்கலான நடத்தைகளை வெளிப்படுத்துவதே இல்லை. ஆகவே இந்த ஸ்டார்ஃபிஷ்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. அடுத்தபடியாக வட்டப்புழுக்களை பற்றி நாம் பார்க்கலாம். ஒரு நரம்பு வளையம் மற்றும் நீளமான வடங்களை கொண்ட எளிய நரம்பு மண்டலத்தை கொண்டுள்ளன, ஆனால் மையப்படுத்தப்பட்ட மூளையும் இல்லை. அவற்றின் நரம்பு மண்டலம் சூழலில் இரசாயன மாற்றங்களை கண்டறிந்து அடிப்படை இயக்கங்களை இந்த வட்டப்புழுக்கள் ஒருங்கிணைக்கின்றது. அடுத்தபடியாக ரோட்டிஃபர்ஸ் எனப்படும் ஒரு நன்னீரிலும் கடலிலும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இவை கண்ணுக்கு தெரியாத சிறிய வகையை சார்ந்தவை. இதை மைக்ரோஸ்கோப் மூலமாகத்தான் பார்க்க முடியும். இவை நரம்பு செல்கள் கொண்ட எளிய நரம்பு மண்டலத்தை கொண்டுள்ளன, ஆனாலும் இவைகளுக்கு மூளைகள் கிடையாது. அவை நுண்ணிய மற்றும் முதன்மையான இயக்கம் மற்றும் உணவிற்காக அவற்றின் சிலியேட் உறுப்புகளை நம்பியுள்ளன. அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது நீர்க்கரடிகள். இந்த நீர்க்கரடிகள் தண்ணீரில் வாழக்கூடியது, ஆனால் மிகவும் சிறியது. இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் இதனுடைய சைஸ் மிகவும் சிறியது. 0.25 மில்லிமீட்டர் சைஸை கொண்டது. நீர்க்கரடிகள் மூளையில்லாமல் எளிய நரம்பு மண்டலத்தை கொண்டுள்ளன. உடலில் சில கேங்லியானுடன் ஒரு நரம்பு தண்டு இயங்குகிறது. இது தூண்டுதலுக்கு பதிலளிக்க
அனுமதிக்கின்றது. இந்த உயிரினங்களுக்கு மூளை இல்லாததற்கான காரணங்கள் என்னவென்று கேட்டால், இந்த மூளை இல்லாத உயிரினங்களில் பல கட்டமைப்பு ரீதியாக எளிமையானவை மற்றும் சிக்கலான செயலாக்க திறன்களின் தேவையில்லாததால் மூளை இல்லாத உயிரினங்களில் சுற்றுச்சூழலில் செழித்து வளரும். இவை பெரும்பாலும் சிக்கலான நடத்தைகள், தேவையில்லாத இடங்களிலும் வாழ்கின்றன. உணவு, இனப்பெருக்கம் மற்றும் உயிர் வாழ்வதற்கான சுற்றுச்சூழல் தூண்டுதல்களுக்கான அடிப்படை பதில்களை நம்பியுள்ளன. இந்த மூளையில்லாத உயிரினங்களின் பரிணாம வரலாறு எளிமையான கட்டமைப்புகளுக்கு ஆதரவான தழுவல்களை பிரதிபலிக்கின்றது. எளிமையான நரம்பு மண்டலத்தை பராமரிக்க குறைந்த ஆற்றல்தான் தேவைப்படுகிறது. இந்த இனங்கள் சிக்கலான மூளை செயல்பாடுகளை உள்ளடக்காத உயிர் வாழும் உத்திகளுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றின் சுற்றுச்சூழல் திறமையாக மாற்றி அமைத்து வாழ்கின்றன. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், மூளை இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. ஆகவே உயிரினங்களுக்கு மூளை இல்லாதது ஒரு வாழ்க்கை பிரச்சனை இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த மூளையில்லா உயிரினங்களை வாழ்த்தி இந்த யூடியூபை முடிக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் ஷேர் செய்யவும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.